ராபியின் குடும்பத்தால் தனிப்பட்ட கருத்துக்காக, புத்தியின் பறையல் தனிப்பட்ட கருத்துக்காக, ஆதர்ச மினு குழந்தை பாக்கியத்திற்காக, மரிய ஜோதி அவர் நல்லவிதமாக திருமணம், ஷாலினி செல்வமணி அவர் நல்லவிதமாக உடல் நலம் கிடைக்க மருத்துவ ஆப்ரேஷன் நடக்க, பேபி அதனா ஆனந்த் அவருடைய நல்ல விதமாக உடல் நலத்திற்காக ஆப்ரேஷன் நடப்பதற்காக, கனிமொழி அவருடைய உடல் நலத்திற்காக, ஜசிந்தா குடும்பத்தால் தனிப்பட்ட கருத்து, மரணமடைந்த மயில் குழந்தை அம்மாள், ஆரோக்கியசாமி, ஜோசப், சுசீலா மரித்த முதல் ஆண்டு அன்னாருடைய ஆன்ம சாந்திக்காக ஒப்பு கொடுக்கப்படுகிறது. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடு என்றும் இருப்பதாக. அக்டோபர் மாதத்தின் 2வது நாள் இன்று தாய் திரு அவையானது காவல் சமர்ஸ்குல திருநாளை கொண்டாடுகிறது. நம் ஒவ்வொருவருக்கும் இறைவன் நம்மை காப்பாற்ற ஒரு வான தூதரை கொடுத்திருக்கிறார். எனவே அவருடைய பிரசன்னத்தை உணர்ந்த வண்ணமாக நம்மை வழி நடத்த இந்த ஜெபத்திலே மன்றாடி அவருடைய பாதுகாப்பை கெஞ்சி மன்றாடுவோம். பாவங்களை ஏற்று மன்னிப்பை வேண்டுவோமாக. எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவியென்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாயும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல அன்பு இயேசு நம் மீது இரக்கம் வைத்து நாம் செய்த அனைத்து பாவங்களையும் மன்னித்து நம்மை புனிதப்படுத்தி அன்பு மக்களாக ஏற்றுக்கொள்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. கருணை கடலாய இறைவா, சொல்லற்கரிய மத பராமரிப்பு நாள் எங்களை பாதுகாக்க உம் புனித வான தூதர்களை அனுப்ப திருவிழமானீரே. நாங்கள் என்றும் அவர்களின் அருள் காவலை பெற்று அவருடைய நிலையான தோழமையில் மகிழ்ந்திருக்க அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். என் தூதர் உனக்கு முன் செல்வார். விடுதலை பயண நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 23, இறை வார்த்தைகள் 20 முதல் 23 வரை. ஆண்டவர் கூறுவது: வழியில் உன்னை பாதுகாக்கவும், நான் ஏற்பாடு செய்துள்ள இடத்தில் உன்னை கொண்டு சேர்க்கவும், இதோ நான் உனக்கு முன் ஒரு தூதரை அனுப்புகிறேன். அவர் முன் எச்சரிக்கையாயிரு.
அவர் சொற்கேட்டு நட. அவரை எதிர்ப்பவனாய் இராதே. உன் குற்றங்களை அவர் பொறுத்து கொள்ளார். ஏனெனில் என் பெயர் அவரில் உள்ளது. நீ அவர் சொல் கேட்டு நடந்தால், நான் சொல்வது யாவற்றையும் கேட்டு செயல்பட்டால், நான் உன் எதிரிகளுக்கு எதிரியும் உன் பகைவருக்கு பகைவனும் ஆவேன். ஏனெனில் என் தூதர் உனக்கு முன் செல்வார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. உம்மை காத்திட தம் தூதருக்கு ஆண்டவர் கட்டளையிடுவார். உம்மை காத்திட தம் தூதருக்கு ஆண்டவர் கட்டளையிடுவார். உன்னதரின் பாதுகாப்பில் வாழ்பவர், எல்லாம் வல்லவரின் நிழலில் தங்கியிருப்பவர். ஆண்டவரை நோக்கி, நீரே என் புகலிடம், என் அரண், நான் நம்பியிருக்கும் இறைவன் என்று உரைப்பார். பல்லவி. உம்மை காத்திட தம் தூதருக்கு ஆண்டவர் கட்டளையிடுவார். ஆண்டவரை நோக்கி, ஏனெனில் ஆண்டவர் உம்மை வேடரின் கண்ணியினின்றும் கொன்றொழிக்கும் கொள்ளை நோயினின்றும் தப்புவிப்பார். அவர் தம் சிறகுகளால் உம்மை அரவணைப்பார். அவர் தம் இறக்கைகளின் கீழ் நீர் புகலிடம் காண்பீர். அவரது உண்மையே கேடயமும் கவசமும் ஆகும். பல்லவி. உம்மை காத்திட தம் தூதருக்கு ஆண்டவர் கட்டளையிடுவார். இரவின் திகிலுக்கும் பகலில் பாய்ந்து வரும் அம்புக்கும் நீர் அஞ்சமாட்டீர். இருளில் உழவும் கொள்ளை நோய்க்கும் நண்பகலில் தாக்கும் கொடிய வாதைக்கும் நீர் அஞ்சமாட்டீர். பல்லவி. உம்மை காத்திட தம் தூதருக்கு ஆண்டவர் கட்டளையிடுவார். ஆகவே தீங்கு உமக்கு நேரிடாது, வாதை உம் கூடாரத்தை நெருங்காது. நீர் செல்லும் இடமெல்லாம் உம்மை காக்கும்படி தம் தூதருக்கு அவர் கட்டளையிடுவார். பல்லவி. உம்மை காத்திட தம் தூதருக்கு ஆண்டவர் கட்டளையிடுவார். ஆண்டவரே, படைகள் அவர் திருவுளப்படி நடக்கும். அவர் தம் பணியாளரே, அவரை போற்றுங்கள். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. புனித மத்தேயு எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் 18 வசனங்கள் 1-5 மற்றும் 10. அக்காலத்தில் சீடர்கள் இயேசுவை அணுகி, விண்ணரசில் மிக பெரியவர் யார் என்று கேட்டார்கள். அவர் ஒரு சிறு குழந்தையை அழைத்து அவர் நடுவிலே நிறுத்தி பின்வருமாறு கூறினார். நீங்கள் மனம் திரும்பி சிறு பிள்ளைகளைப் போல ஆகாவிட்டால் விண்ணரசில் புக மாட்டீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த சிறு பிள்ளையைப் போல தம்மை தாழ்த்து கொள்பவரே விண்ணரசில் மிக பெரியவர். இத்தகைய சிறு பிள்ளை ஒன்றை என் பெயரால் ஏற்றுக்கொள்பவர் எவரும் என்னையே ஏற்றுக்கொள்கிறார். இச்சிறியோருள் ஒருவரை நீங்கள் இழிவாக கருத வேண்டாம். கவனமாக இருங்கள். இவருடைய வான தூதர்கள் என் விண்ணக தந்தையின் திருமுன் எப்போதும் இருக்கிறார்கள் என நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று கூறினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே
மனிதனை படைத்த கடவுள் அவன் நன்றாக வாழ வேண்டும் என்பதற்காக மனிதனை படைப்பதற்கு முன்னாலே அழகான ஒரு உலகத்தை படைத்தார். பிள்ளைகளுக்கு திருமணம் நடப்பதற்கு முன்னாலேயே நல்ல பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகள் திருமணம் முடித்து நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக வீடு கட்டி கொடுப்பார்கள், அல்லது வீடு பார்த்து கொடுப்பார்கள். அதைவிட கடவுள் நம்மை படைத்தவர் இந்த உலகத்தை ஒரு பெரிய வீடாக அழகான இல்லமாக படைத்து அதில் வேண்டியதெல்லாம் உண்டாக்கி காப்பாற்றிய தெய்வம். அவ்வாறு காப்பாற்றிய தெய்வம் மனுஷியை படைத்து குடும்பத்தை ஏற்படுத்தி அந்த மனிதன் தனிமையாக போய்விடக்கூடாது, ஆபத்துகள் விபத்துக்கள் எல்லாம் ஏற்படும், அவனுக்கு துணையாக இருக்க வான தூதரை ஒவ்வொருவரும் கொடுத்திருக்கிறார் என்பது விவிலியத்திலே பார்க்கிறோம். நம்முடைய நம்பிக்கை காவல் சமணசுகள் அவர்கள் எப்போது நம்மோடு இருக்கிறார்கள். நாம் தப்பு தவறாக போய் விடாமல் இருக்க அவருடைய பிரசன்னத்தை உணர்வோம் என்றால் நமக்கு ஆபத்து நடக்கும்போது துணையாக இருக்க விவிலியத்தை பார்க்கிறோம். யோப் அதிகாரம் 33, 23, 24 வசனத்திலே பார்க்கிறோம். அவர் குழியில் விழாதபடி வான தூதர் காப்பாற்றினார். ஒரு உண்மையான சம்பவம் எனக்கு நடந்ததை இப்போது உங்களுக்கு அறிவிக்க கடமைப்பட்டு இருக்கிறேன். கடந்த ஆண்டு இதே 2ஆம் தேதி காலையில் 6:15 மணிக்கு திருப்பலி முடித்த பிற்பாடு 7 மணிக்கு 2 வீலரை எடுத்துக்கொண்டு அருகிலே இருக்கிற பீட் ஸ்கூலுக்கு போனேன். ஒரு 7:30 மணி அளவிலே அங்கே இருந்து வெளியே வரும் பொழுது அந்த கேட்டிலே மோடாக இருந்தது. எனவே அதிகமாக அக்சிலேட் பண்ணி வண்டியை செலுத்தும் பொழுது திடீர் என்று வண்டி பிரேக் உடைந்து விட்டது. என்ன செய்வதே தெரியவில்லை. நேராக ரோட்டை கிராஸ் பண்ணி அடுத்தாப்புல இருக்க சுவர் போய் மோதுகிறேன். அந்த நேரத்திலே எந்த வண்டியும் வராமல் சிக்னல் போட்டிருந்து ஒரு செகண்ட்ல வண்டியெல்லாம் வேகமாக வந்தன. வான தூதர் அவருடைய திருநாளாகிய அன்று அவருடைய திருப்பலி முடித்துவிட்டு நான் செல்லும் பொழுது இந்த உண்மை சம்பவத்தை ஒரு அச்சத்தோடு பயத்தோடு இவ்வளவு கடவுள் அந்த வான தூதர் வழியாக என்னை காப்பாற்றி வந்திருக்கிறாய் என்பதை அறிந்து நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் தினந்தோறும். இல்லை என்றால் குறுக்கே போகும் பொழுது கொஞ்சம் இருந்த வாகனமெல்லாம் மோதி எனக்கு மட்டுமல்ல பலருக்கு ஆபத்து விபத்து இழந்திருக்கும். என்னை காப்பாற்றினார் எந்த இதுவும் இல்லாமல். அன்பானவர்களே, வான தூதர் பல விபத்துக்களிலே நம் ஒவ்வொருவரையும் காப்பாற்றி வந்திருக்கிறார். இன்றைய நற்செய்தியிலே ஆண்டவர் இயேசுவிடத்தில் வந்து சீடர் கேட்கிறார்கள், விண்ணகத்தில் மோட்ச ராஜ்யத்தில் பெரியவன் யார்? அழகான கேள்வி. அப்படி என்றால் இந்த உலகத்திலே பணக்காரர்கள் ஏழைகள் எல்லாம் இருக்கிறார்கள். அதே போல விண்ணகத்திலும் இருப்பால் என்கிற உண்மையை இந்த வசனம் நமக்கு கூறுகிறது. இதை மண்ணிலே பார்க்கிறோம். மண்ணகத்திலே பணம் படைத்தவர்கள், செல்வர்கள், ஏழைகள், பிச்சைக்காரர்களெல்லாம் இருப்பதை பார்க்கிறோம். அதே போல விண்ணரசில் மிக பெரியவர் யார் என்ற கேள்வியை கேட்கிறார்கள். அந்த பெரியவராக இருக்க வேண்டும் என்றால், இந்த உலகத்தில் பணக்காரனாக இருக்க வேண்டும் என்றால், சோம்பேறியாக இருந்தால், உழைக்காமல் இருந்தால் பிச்சைக்காரனாக போய்விடுவோம். அப்பா அம்மா சேர்த்து வச்சு சொத்தை அழித்து போகிற பிள்ளைகளை பார்க்கிறோம். எனவே உழைக்க வேண்டும், சம்பாதிக்க வேண்டும் இந்த உலகத்திலே பணம் படைப்பதற்காக. அதே போல விண்ணகத்தில் மோட்சத்தை அடைய வேண்டும். அங்கே பெரியவராக இருக்க அநேக நல்ல காரியங்களை தினந்தோறும் மண்ணிலே இருக்கிற நாம் செய்து கொண்டே இருக்க வேண்டும். அந்த நல்ல செயல்கள், அந்த நல்ல காரியங்கள் தான் நமக்கு விண்ணகத்திலே மிக உயர்ந்த இடத்தை கொடுக்கும். விண்ணகத்தில் மிக பெரியவர் யார்? ஆண்டவர் இயேசு உடனே இவர் அவர் சொல்லவில்லை. ஒரு சிறு குழந்தையை அவர் முன்னாலே நிறுத்தி, நீங்கள் சிறு குழந்தையின் உள்ளத்தை படைக்கவில்லை என்றால்
விண்ணகத்தில் நுழைய முடியாது. முதலே மோட்சத்தில் போய் சேரணும். அப்போ தான் பெரியவனா சின்னக்காரனான்னு தெரியும். அங்கே போகணும். அங்கே போவதற்கு ஆண்டவர் ஒரு சிறு குழந்தையை நிறுத்தி, இந்த குழந்தையை போல மனம் படைத்தவர்களாக, போட்டி பொறாமை வெறுப்பு பகை கோபம் இல்லாத மக்களாக இருந்தால் விண்ணகத்தில் நுழைவீர்கள். அதே போல விண்ணகத்தில் பெரியவனாய் இருக்க வேண்டும் என்றால் தன்னையே தாழ்த்தி ஆண்டு கடவுளையே நம்பி சரணாகதி அடைகிற பிள்ளைகள் விண்ணகத்தில் பெரியவனாய் இருப்பார்கள். எனவே அன்பானவர்களே, வான தூதர் காவல் சம திருநாளை கொண்டாடும் இன்று நான் விண்ணகத்தை நோக்கிய வண்ணமாக இந்த மண்டகத்திலே நல்லது செய்கிற மக்களாக இருந்து வாழ்வோமாக. ஆமென். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, இந்த நாளுக்காக நன்றி. வான தூதர் திருநாளை கொண்டாடும் இன்று அவர் எங்களை காப்பாற்றி வருவதை உணராமல் நாங்கள் பயணம் செய்து கொண்டிருக்கிறோம். அவருடைய பிரசன்னத்தை உணர்ந்து அவருடைய உதவியை நாடி நாங்கள் பிரயாணம் செய்ய, இந்த மண்ணிலே வாழ எங்களுக்கு ஆழ்ந்த விசுவாசத்தை தந்திரலும். காவல் மனசுகளே, எங்களை ஒவ்வொரு நாளும் எங்களையும் குடும்பங்களையும் வழிநடத்தி காப்பாற்ற வேண்டுமென நம் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக மன்றாடுவோமாக. ஆமென். சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்களுடையமான இந்த தெய்வீக திருப்பலி பூசை எல்லாம் வல்ல நம்முடைய அன்பு தந்தைக்கு ஏற்றதாய் இருக்கும்படியாக ஜெபியுங்கள். ஆண்டவர் தம் திருப்பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உம்முடைய புனிதமான தூதர் வணக்க திருநாளில் நாங்கள் அளிக்கும் காணிக்கைகளை ஏற்றருளும். அவருடைய முடிவில்லா அருள் காவலால் நாங்கள் இம்மையின் இடலிருந்து விடுதலை பெற்று நிலை வாழ்வுக்கு வந்து சேர அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் சிறப்பாக வான தூதர் காவல் திருநாளை கொண்டாடும் என்று நாங்கள் யாவரும் கூடி வந்து உம்மை போற்றுவதும் நன்றி செலுத்துவதும்
எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனென்றால் உம்முடைய முதல் வானதூதர்கள் வழியாக முது புகழ் குறைவின்றி பறைசாற்றப்படுகின்றது. ஏனெனில் உம் படைப்புகளாய வானதூதர்கள் பெறுகின்ற புகழ் எல்லாம் முது மாண்பையும் மாட்சியையும் மேன்மைப்படுத்த உம்மிடம் வந்து சேர்கின்றன. அவர் பல்வேறு அணிகளாக அலங்கரிக்கப்பட்டு சிறந்து விளங்குவதால் நீர் அளவு கடந்த மாண்புடையவர் எனவும் அனைத்துக்கும் மேலானவர் எனவும் எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக காட்டுகின்றீர். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் வான தூதர்களோடும் புனிதர்கள் அனைவரோடும் சேர்ந்து முது மகிமையை புகழ்ந்துரைத்து ஒரே குரலாய் பாடுவதாவது: ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உமை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாகுக. அவர் பாடுபட உலங்கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம்முடைய சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம்முடைய சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கை கூறிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் ஆண்டவரே, வருமளவும் உமது இறப்பினை ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் நன்றி நிறைந்த இதயத்தோடு இந்த மாலை நேரத்தில் ஒப்பு கொடுக்கின்றோம். ஏனெனில் உம் திருமுன் அமர்ந்து ஊழியம் புரிய எங்கள் தகுந்த மக்களினை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகமெங்கும் பரவி இருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் பேராயர் ஜார்ஜ் அந்தோனிசாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் முத திரு அவை அன்பில் நிறைவேறச் செய்தருளும். ஆண்டவரே, இந்த மாலை நேரத்திலே
வேலையெல்லாம் முடித்துவிட்டு களைப்போடு கவலையோடு வந்திருக்கக்கூடிய மக்களாய் எங்களை கண்ணோக்கும் ஐயா. நாங்கள் யார் யாருக்காக செபிக்க கடமைப்பட்டு இருக்கிறோமோ அவளுக்காக மன்றாடுகிறோம். சிறப்பாக இந்த நாளிலே திருப்பலி ஒப்புடும் குடும்பங்களை நிறைவாக ஆசீர்வதியும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்களுடைய அன்பு பெற்றோர்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரை இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து முது திருமுக ஒளியினுள் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, எங்கள் பாதுகாவலர் புனித தோமா, இன்று விழா கொண்டாடும் காவல் சமணசுகள் மற்றும் திரு தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடன் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் சேர்ந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதே, தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமைகள் அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாட்களில் அமைதியை தர கனிவுடன் மன்றாடுகின்றோம். இதனால் நாங்கள் பாவத்திலிருந்து விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் கவலையும் பயமும் நோயுமின்றி மகிழ்ச்சியோடும் சமூகத்தில் வாழ்வோமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எங்கள் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் மகிழ்ச்சியுடன் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியின் ராஜாவே, என் அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே அளிக்கிறேன் என்று உம்முடைய திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்களுடைய பாவங்களையும் குற்றங்களையும் பலவீனங்களையும் பாராமல் நாங்கள் உன் மீது வைத்திருக்கும் நம்பிக்கையையும் திரு அவையின் நம்பிக்கையும் கண்ணோக்கி எங்களுக்கும் எங்கள் குடும்பமுள்ள மக்கள் நேரத்தை எங்கே இருந்தாலும் அவர்களுக்கும் வேண்டிய உடல்நலத்தையும் ஒற்றுமையும் பேரானந்தத்தையும் தந்திரள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்த ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி என்றும் உங்களோடு இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் கொடுத்து கொண்டிருக்க அமைதியை மகிழ்ச்சியோடு அறிவித்துக் கொள்வோம்.
இதோ இறைவனின் செம்மறி, நம் பாவங்களை எல்லாம் போக்கும் இயேசு நம்மோடு இருக்கிறார். நம்முடைய விசுவாசத்தை ஏற்று கடந்த கால பாவத்தை எல்லாம் மன்னிக்கின்றார். அவருடைய திருவிருந்துக்கு அழைக்கப் பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றவர்கள். ஆண்டவரே, நீர் இல்லத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிடும், எனது ஆன்மா நலமடையும். அன்பிற்கினியவர்களே, இது நற்கருணை வழங்கும் நேரம். தகுதியுள்ள கத்தோலிக்க கிறிஸ்துவர்கள் மட்டும் முன்வந்து தகுந்த பதிலை சொல்லி நற்கருணையை பெற்றுக்கொள்ளவும், மற்ற மதத்தை சபைகளை சார்ந்த சகோதர சகோதரிகள் இருக்கும் இடத்திலே அமர்ந்து இறைவனை வேண்டுங்கள். Dear brothers and sisters, now it is time for receiving Holy Communion. We request only the Roman Catholics who have prepared themselves to take part worthily to come and receive the Holy Communion by saying the appropriate response. The others kindly remain in your place and worship the Lord in silence. கிறிஸ்துவின் இரத்தமே
நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, காவல் சமூக திருநாளை கொண்டாடும் என்று எங்களை ஒவ்வொரு நாளும் சகல ஆபத்துக்கள் விபத்துக்களிலிருந்து காப்பாற்றி வருவதற்காக நன்றி கூறுகின்றோம். புனித காவல் சமரசுகளே, எங்களுடைய எதிர்காலத்தில் எங்களுடைய ஒவ்வொரு நாளும் எந்த ஆபத்தும் விபத்துக்களும் ஏற்பட்டு விடாமல் எங்களை வழி நடத்தியருளும். உங்களுடைய பிரசன்னத்தை உணர்ந்த வண்ணமாக நாங்கள் பயணம் செய்ய வேலை செய்ய வல்லமை தாரும். ஆண்டவரே, இந்த நாள் முழுவதும் எங்களை காப்பாற்றி வந்திருக்கிறீரப்பா. நன்றி சுவாமி. இந்த இரவு நேரத்திலும் நீர் கொடுக்க இருக்கிற ஒவ்வொரு நாளும் எங்களை வல்லமையோடு காப்பாற்றிய ஆசீர்வதியும். வீண் கவலை, பயம், வியாதி எல்லாவற்றையும் அகற்றி காப்பாற்றும் ஐயா. ஆண்டவரே, நாங்கள் நிலை வாழ்வு பெற இத்துணை மாண்புயர் அருள் அடையாளத்தால் உணவை அளிக்கின்றீர். வான தூதரின் படியால் மீட்பும் அமைதியின் தரும் பாதையில் எங்களை வழிநடத்தி செல்லும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுவோமாக. ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்துவின் அன்பிலும் புனித காவல் சமூக பரிந்துரை ஜெபத்திலும் சென்று வாருங்கள். திருப்பலி முடிவுற்றது. இறைவனுக்கு நன்றி. அன்பானவரே, ஜூபிலி ஜெபத்தை நாம் சேர்ந்து ஜெபிப்போம். ஜூபிலி கார்டை எடுத்துக்கொள்ளுங்கள். விண்ணக தந்தையே, உம் திருமகனும் எங்கள் சகோதரருமான இயேசு கிறிஸ்துவில் நீர் எங்களுக்கு வழங்கிய நம்பிக்கையும் தூய ஆவியார் வழியாக எங்கள் இதயங்களில் நீர் பற்றி எரிய செய்த பிறரன்பு சுடரும் உமது அரசின் வருகைக்கான எதிர்நோக்கை எங்களில் தட்டி எழுப்புவனவாக. நற்செய்தியின் விதைகளை நாடும் வளர்த்தெடுக்கும் நல்லோராய் உம் அருள் எம்மை மாற்றுவதாக. தீமையின் ஆற்றல்கள் மறைந்து உம் ஆட்சி நீடித்து ஒளிரும் பொருட்டு மாநில உள்ளங்களும் முழு அண்டவெளியும் புதிய மன்னகம் நோக்கிய காத்திருத்தல் மாற்றம் பெறுவனவாக. யூபிலி கொண்டாட்டத்தின் அருள் விண்ணக செல்வங்களுக்கான ஆர்வத்தை எதிர்நோக்கின் திருப்பயணிகளாகிய எம்மில் தூண்டி எழுப்புவதாக. அதே அருள் எம் மீட்பரின் மகிழ்ச்சியையும் அமைதியையும் அகிலமெங்கும் அளிப்பதாக. என்றென்றும் போற்றுதற்குரிய கடவுளாகிய உமக்கே மாட்சியும் புகழும் இன்றும் என்றும் உரித்தாகுக. ஆமென். அற்புத குழந்தை இயேசுவை நோக்கி ஜெபம். அற்புத குழந்தை இயேசுவே, அமைதியற்ற எங்கள் உள்ளங்களின் மேல் உமது கருணை கண்களை திருப்பேருளுமாறு தாழ்ந்து பணிந்து வணங்கி வேண்டுகிறோம். இரக்கமே உருவான உம் எளிய இதயம் கனிவோடு எங்கள் ஜெபத்தை ஏற்று உருக்கமாக நாங்கள் வேண்டும் இந்த வரங்களை அளித்தருளும்படி உம்மை பணிவோடு இறைஞ்சி மன்றாடுகின்றோம். மௌனமாக நம்முடைய தேவைகளுக்காக ஜெபிப்போம். மன்றாடுவோமாக. எங்களை வாட்டி வதைக்கும் துன்பங்களையும் வேதனை சோதனைகளையும் நீக்கி உமது குழந்தை திருப்பரத்தின் பெயரால் எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். அதனால் உமது ஆறுதலையும் ஆதரவையும் பெற்று தந்தையோடும் தூய ஆவியாரோடும் உம்மை என்றென்றும் நாங்கள் வாழ்த்தி போற்றுவோமாக. ஆமென். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். கண்ணை